முகுந்தன் முரளி. ஐம்பத்தி 9வது மாதாந்திர சிறப்பு கூட்டத்திற்கு மாலை நிகழ்வு. ஸோ இந்த நேரத்தில் கரண்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாம் ஒளிபரப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. ஸோ அந்த தருவாயில் முதல் முறையாக நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவியத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய மீனா மேடம் அவர்களை மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவியத்தின் சார்பாக வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். இந்த 59வது மாதாந்திர கூட்டத்திற்கு மேடம் அவர்கள் ஒவ்வொரு தலைப்புமே ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் பல ஆண்டுகள் ஜோதிடத்துறையில் நல்ல ஒரு அனுபவமிக்கவர்கள், பல ஜோதிட மேடையிலையும் சிறப்பான முறையில் சிறப்புரை ஆற்றியவர்களும் இவர்கள் ஆவார்கள். நிறைய மாநாட்டிற்கு இவங்க பேசியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த வகையில் எடுக்கும் பொழுது இல்வாழ்க்கையில் பிரிவினையும் மனக்கசப்பும் என்ற அற்புதமான ஒரு தலைப்பில் இப்பொழுது அவங்க பேச இருக்கிறாங்க. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் பிரிவினைகள் இருந்தால் அதுக்கு எதனால், எந்த கிரகத்தினால, எந்த பிரச்சனையினால் இந்த மாரி அவங்களுடைய இல்வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படுத்தி கொடுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி அற்புதமான முறையில் இப்பொழுது சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார்கள். நம்முடைய மீனா மேடம், பரணி மீனா மேடம் அவர்கள் கரூர்லேருந்து வருகை புரிந்திருக்கார்கள். அவர்களை இப்பொழுது உங்கள் சார்பாக பேச வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினா இன்னொரு சிறப்பாக இருக்கும் அப்படின்றத கேட்டுக்கொள்கின்றோம். ஓம் கம் கணபதியே நம, சர்க்குருவே சரணம், சிவாய நம. அதாவது மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவதற்கு முதலாக வந்திருக்கு. நான் இங்கே வந்த வருகை புரிந்தது மட்டும்தான் முதலாக. ஆனால் முகுந்தன் முரளி ஐயாவும் நாங்களும் கிட்டத்தட்ட 2015-14 நல்ல நண்பர்கள். ஒரு பயிற்சி மையத்தில் ஆசிரியராக பணிபுரிந்தோம். ஆனால் இவ்வளோ நாட்கள் நாங்களும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. ஒரு நல்ல ஒரு அற்புதமான மனிதர் அப்படின்னு உங்களுக்கு மனிதர் ஒரு குருவாக கிடைத்திருக்காரு. ஜோதிடத்தை பரப்பக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசான் கிடைத்திருக்காரு அப்படின்ட்டு நான் 2015-16 அப்புறம் அவர் ஒரு பயிற்சி மையத்தில், ஒரு பெரிய பயிற்சி மையம் திருப்பத்தூர் மையத்தில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டு இருந்தார். அப்பொழுது நான் கரூரில் பணியாற்றி கொண்டு வந்தேன். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் என்ன ஆனார், எங்கே போனார், அந்த கான்டாக்டை எங்களுக்குள்ளே விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் போன 2023 சின்ராஜ் ஐயாவுடைய பழனி ஒரு ஃபங்க்ஷனில் தான் பார்த்தேன். நிறைய அந்த மையத்துக்கு பஞ்சாங்கம் உட்பட பொன்னாடை உட்பட நிறைய செய்தார். ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் பார்த்துட்டு சார் இப்போ இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்காரா அப்படிங்கிறது ரொம்ப பெருமைப்பட்டேன், சந்தோஷப்பட்டேன். நம்மளோட பயணித்தவர், நம்மளுடைய நண்பராக ஒரு பயிற்சி மையத்தில் பயணித்தவர் இந்த அளவுக்கு பண்ணி ரொம்ப ஒரு மேலான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறார் என்றால் அவரை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கு தான் முதலில் அவர் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இப்படி ஒரு பொக்கிஷமான மனிதர். ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக தான் இருப்பார், சாந்தமாக பேசக்கூடியவராக இருப்பார். இவருக்கு ஞாபகம் இருக்க இல்லையா, காமாட்சிபுரம் ஆதீனம் ஐயா இவர் ஆசிரியராக பணியாற்றி கொண்டு இருக்கும் பொழுது நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்ல மேக்கப் பிரியர், நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போவோம், எல்லாருமே மேக்கப் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் இவர் ஐயா மட்டும் பார்த்திங்கன்னா எல்லோ கலர்னு நினைக்கிறேன், எல்லோவில் இந்த குர்தாவும் பேண்ட்டும் அணிந்து வந்தார். அந்த காஸ்டியூம்காக காமாட்சிபுரம் ஆதீன ஐயா அவர்களை பாராட்டி அன்றே பரிசு வழங்கினார். நான் அன்றே நினைத்தேன் இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோதிட வல்லுநராகவோ ஒரு நிறைய பேருக்கு வழிகாட்டியாகவோ வருவார் என்று நான் அன்றே நினைத்தேன். ஏன்னா நாங்களாம் அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷனில் நான் கட்டிட்டு போனது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பிறந்தாலும் கேரளா சாரி, நல்ல மேக்கப்பு. அப்போது நம்ம எல்லா ஆண்களும் பெண்கள் ஜோதிடர்களும் சரி எல்லாம் பார்த்தா ஜோதிட ஃபங்க்ஷன் எல்லாம் சொல்ல முடியாது, ஏதோ ஒரு காலேஜ் ரிசப்ஷன் மாதிரி, காலேஜ் ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்குது. எல்லாம் லக்ஸர் ரேஞ்சுக்கு அந்த ரேஞ்சுக்கு தான் வந்தாங்க. ஆனால் அவர் அன்று பார்த்திங்கன்னா ஒரு எளிமையான ஒரு உத்ராட்சமோ துளசியோன்னு தெரியல, ஒரு சின்ன மாலை அணிந்து அந்த காஸ்டியூம் பார்த்த உடனே எல்லா ஜோதிடர்களுக்கும் இந்த மாதிரி மஞ்சள் கலர் மங்களகரமான உடை உடுத்த வேண்டும் என்பதை அந்த இதுலேயே அன்றைக்கே ஒரு ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும் போதே வித்திட்டவர் நம்ம முகுந்தன் முரளி ஐயா அவர்கள். அப்படிப்பட்ட நல்லுள்ளம்
நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த நல்ல ஆன்மீகத்தில் நல்ல தொடர்பு நட்புகள் இருக்கவுதான் நாங்கள் கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுக்கு பிறகு இப்போ சந்திக்கிறோம். அவர் நிறைய நிகழ்ச்சி நடத்தியிருப்பார், என்னை கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனால் அழைக்கலை, ஏன்னு தெரியல, அழைக்கலை, மறந்துருக்கலாம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் மறந்துருக்கலாம். சரி, இப்போ இந்த 7ஆம் பாவகத்திற்கும் ஐயா அவர்கள் எனக்கு பழைய நட்பு வட்டாரத்தில் பழைய நண்பர், நாங்களும் ஒரு இடத்துல ஆசிரியரை பணிபுரிந்தோம் என்பதற்கும் தொடர்பு இருக்குது பாருங்கள். அதை கடைசியாக உங்களுக்கு கொண்டு வந்து நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமான பாவகம் எது? 7ஆம் பாவகம்தான். என்னதான் பணங்காசு இருந்தாலும் இப்போ நீங்கள் கடையில் வடை பாயாசம் அப்பளம் பொரியல் ரசத்தோடு நல்லா சாப்பிட்டீங்க சுவையாக, இது எந்த டைம் மட்டும் கிடைக்கும்? எவ்வளோ நேரம் கிடைக்கும்? ஏதாவது ஒரு நேரம் கிடைக்கும். அது பணம் கொடுக்கணும். இப்போ நீங்கள் அவர் ஐயா பணம் கொடுத்தது இந்த அறுசுவை கொடுத்துருப்பார். ஆனால் நமக்கு 3 வேளையும் சுவையான விருந்து, ஒரு துணை, ஒரு இல்லறத்துக்கு போனாவே மனைவி காணா அப்படின்ட்டு தேடி பார்க்கக்கூடிய கண்கள், இந்த 3 நேரமும் சுவையான விருந்து கிடைக்கக்கூடிய வாழ்க்கை எதில் இருக்குதுங்க? இல்லறத்தில் தான், 7ஆம் பாவகத்தில் தான். ஒரு பெண் எவ்வளவு அழகாக இருந்தாலும் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு ஒரு 25 வயது கடந்த பின்னாடி ஒரு வாழ்க்கை துணை என்ற கணவன் வேண்டும். அப்போதான் அந்த பெண் நிறைவாகிறாள். ஆனால் ஒரு ஆணுக்கு 25-26 வயசு கடந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெண் இருக்க வேண்டும். அப்போதான் அந்த ஆணுக்கு அந்த வாழ்க்கை நிறைவாகிறது. இப்போ நீங்கள் எல்லாருமே இந்த வாழ்க்கை கடந்து வந்திருப்பீங்க. ஏன்னா எல்லாருமே ஓரளவுக்கு வயது கூடியவர்களாக தான் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம சும்மா காமெடிக்கு வேணால் சொல்லிட்டு வரலாம் மனைவியை, நான் ஊருக்கு போகிறேங்க, அம்மா வீட்டுக்கு அப்பா வீட்டுக்கு போகிறேன், தயவு செய்து போ, கொஞ்சம் தொல்லை விட்டுது. என்ன சொல்லிட்டு வருவீங்க ஆண்கள்? தயவு செய்து போ, கொஞ்சம் தொல்லை விட்டுதுமிங்க. ஆனால் நீங்கள் அலுவலகத்துக்கு சென்று வந்தாலோ வெளியே சென்று வந்தாலோ உங்கள் வீட்டை திறந்தவுடன் எத்தனை பேத்தி பேரன் வந்தாலும் எத்தனை மக்கள் மருமக்கள் வந்தாலும் முதலில் தேடுவது மனைவி மட்டும்தான் உங்கள் கண்ணு தேடும். உண்டா இல்லைங்களா? என்ன பிரச்சனை இருந்தாலும் யாரை மட்டுமே தேடு? மனைவி தான் கண் தேடும். ஏன்னா நம்மக்கிட்ட பேசுகிறதுக்காக மகன் இருப்பாங்க, நம்மக்கிட்ட ஷாப்பிங் கூட்டிகிட்டு போய் ஏதாவது தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக பேத்தி பேரன் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஆண்கள் வெளியே சென்று வந்தவுடன் எந்த நிலையில் வந்திருக்கிறார்கள் என்று உணர்ந்து அந்த தண்ணீர் கொண்டு வந்து கொடுப்பது யாருங்க? மனைவி மட்டும்தான், இல்லையா? நிறைய பேர் அந்த மனைவிங்கிற ஒரு விஷயத்தை உணராமலேயே வாழ்க்கையில் நிறைய தொலைச்சிட்டு இன்றைக்கி அவங்க மனைவி மட்டும் தொலைக்கலை, டிவோர்ஸுங்கிற பேரில் மனைவி மட்டும் தொலைக்கலை, வாழ்க்கையில் சுகத்தை தொலைச்சிட்றாங்க, சொர்க்கத்தை தொலைச்சிட்றாங்க, நல்ல உணவை தொலைச்சிட்றாங்க, நல்ல உடையை தொலைச்சிட்றாங்க, நல்ல இன்பத்தை தொலைத்து விடுகிறார். இப்படி மனைவிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இழந்தாவே அத்தனை விஷயங்களும் தொலைந்து போகிறது என்பதை ஆணும் பெண்ணும் உணர்வதே இல்லை. ஒரு விஷயம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபேமிலி சர்ச் ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா என்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க. அவங்க கேட்டாங்க, என்னன்னு கேட்டாங்கன்னா, என்னங்க ஜோதிடர் பார்த்து பொருத்தம் சொல்கிறாங்க, ஆனால் எல்லாருமே லவ் மேரேஜ் பண்ணவங்களும் சரி, திருமணம் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணவங்களும் சரி, நிறைய எக்கச்சக்கமாக கோர்ட்டில் டிவோர்ஸ்க்கு நிற்குதுங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு ஒரே ஒரு காரணம், நான் சொன்ன ஒரே ஒரு காரணம் என்ன சொல்லியிருப்பேங்க? யாராவது யோசிங்க. எல்லோரும் சாப்பிட்டு உண்ட மயக்கத்தில் இருக்கிறீங்களா, இல்லை கரண்ட் இல்லைன்னு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்களா, இல்லை இந்த அம்மா என்னமோ பேசுது ஆனால் என் பொண்டாட்டியெல்லாம் சரியில்லை, என் பொண்டாட்டி வீட்டுக்கு போனாவே புரிதல் இல்லைன்னு. அதுக்கு நான் சொன்ன ஒரே வார்த்தை, பேசுதல் போல் புரிதல் இல்லை, பேசுதல் போல் புரிதல் இல்லை. இன்னைக்கு பேச்சை என்னைக்கு குறைச்சிக்கிட்டாங்களோ அன்னைக்கே டிவோர்ஸ் அதிகமாயிருச்சு. கணவன் மனைக்குள் காதல் குறைஞ்சிருச்சு, கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் குறைஞ்சிருச்சு. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வரணுமா இல்லை எப்படிங்க?
படிப்போட பலனை உணர்ந்ததே இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னு தெரியுங்களா, நான் பெரிய பெரிய மேடையிலெல்லாம் பேசியிருக்கிறேன். என்னை வந்து ஒருத்தர் கேட்டாங்க, அந்த அவர் கூட நீ கரூருங்களாங்க? ஆமாங்க. எந்த இடம் அப்படின்னு கேட்டாங்க. சொல்கிறேங்க நான். அது நம்ம என்ன எந்த இடம்னு சொல்கிறது? ஒருத்தங்க கேட்ட மாதிரி, ஆமாம் நீங்கள் வாட்ஸ்அப் இதே நம்பர் வாட்ஸ்அப்பில் இருக்கிறீங்களா? வாட்ஸ்அப்பில் இருக்கிறேங்க, ஃபேஸ்புக்கில் இருக்கிற, யூடியூப்பில் இருக்கிற, இன்ஸ்டாகிராமில் இருக்கிற, எங்கே ஜோதிட மீட்டிங்னாலும் இருக்கிற. ஆனால் வீட்டில் தாங்க இருக்கிறது இல்லை. உங்கள் வீட்டில் இருக்க வாய்ப்பு இல்லை. இப்படியே ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழல் வந்து இருக்கு. ஆனால் நான் மகிழ்ச்சி அடைந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லாமல், பொறாமை இல்லாமல், நம்மளை ஈன்றெடுத்த தந்தை மாதிரி இவங்கெல்லாம் நம்ம வந்து பெற்ற பிள்ளைங்க நம்மளுடைய வயசுக்கு அவர்கள் அதை செவிசாய்த்து கேட்டு கைதட்டுகிறார்கள் என்றால் இவர்கள் தான் கடவுள். யார் கடவுள்? நமக்கு எப்படி இருக்கும்? நான்லாம் நினச்சிருக்கேன். நான் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கும்போது பெரிய பெரிய குருமார்கள்லாம் பேசுவாங்க. ஒரு நேரம் கைதட்டு ஒரு நேரம் தட்ட மாட்டேன். அவங்களாம் போய் மைக்கில் ஏறி பேசுறது நம்ம அப்படி இருக்கிறதா? கண்டிப்பாக நம்மளும் அந்த இடத்துக்கு வரணும். நம்ம எதுக்கு பொழுதுக்கு கைதட்டணும்? அந்த பொறாமை, அந்த இயலாமை, அதெல்லாம் மனசுக்குள்ள இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் களை எடுத்தாச்சு. அப்போ நான் யோசித்தேன், இங்கே வந்து என்னுடைய தந்தை வயது அவர் அந்த ஐயா லாஸ்ட் உட்காந்துருக்கிறோம். ஒரு நம்மளை விட சின்ன பொண்ணு பசங்க பேசுகிறாங்க என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையோ அவருக்குள்ள ஒரு அந்த எண்ணமோ இல்லாமல் அவ்வளோ உற்சாகமாக கைதட்டி அவர் என்ஜாய் பண்ணி எங்களை வரவேற்று பார்க்குறாரு. ஒரு கலைஞனுக்கு வந்து ஒரு கூட்டச்சத்து எதுங்க? கைதட்டுறதா? இந்த கைதட்டுறதுல ஒரு சுருக்கம் இருக்குது. நான் இன்னும் சப்ஜெக்டுக்குள்ள வரல, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிடுறேன். கைதட்டுறதுல ஒரு சுருக்கம் இருக்குது. ஒரு வலது கை ஆண் சிவன், இடது கை பெண், இந்த ரெண்டு ஒரு ஆயுதத்துக்கு தட்டுப்படுறது தான் என்னாகிறது? ஆண் பெண்ணுடைய இணைவு, சேர்க்கை, வெற்றி எல்லாமே கிடைக்குது. இன்னொன்று கூட சொல்கிறாங்க, வலது மூளைக்கும் இடது மூளைக்கும் சிறுமூளை பெருமூளைக்கும் ஆக்டிவேட் கொடுக்கக்கூடியது எது என்றால் கைதட்டுதல் தான். இன்னொரு பர்மா பாயிண்ட் சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு பர்மா பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க, இந்த ரெண்டு உள்ளங்கையிலும் 5 விரல்களிலும் சேர்த்து வைத்து இப்படி தட்டும் பொழுது என்ன ஆகுது என்றால், நீங்கள் தூக்க வருது. நான் ஒரு 10 தட்டி பாருங்க, ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிடுங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு ஸ்டைலாக தட்டி பழகிட்டோம். உள்ளங்கையில் 4 விரல் மட்டும் வச்சு அதில் மீறி கட்சிக்காரங்க மாதிரி டேபிளில் தட்டி பழகிட்டோம். அப்போ நமக்கு உடல் உறுப்புகள் என்ன ஆக்டிவேட் ஆகும்? எதுவுமே ஆகாது. நீங்கள் தலை வலிக்குதுங்களா? தலை வலிக்கும் போது அமைதியாக உட்காந்து ஒரு 50 முறை கையை இப்படி தட்டி பாருங்க, தலைவலி நின்று போயிடுது. வர்மா பாயிண்ட்ஸு நமது உள்ளங்கையில் அனைத்து விரல்களும், இது நுரையீரலுக்கான பாயிண்ட்ஸு, ஆர்ட்டுக்கான பாயிண்ட்ஸு, கல்லீரலுக்கான பாயிண்ட்ஸு, மண்ணீரலுக்கான பாயிண்ட்ஸு, இது அத்தனையும் இருக்குது. இது நாம் ஒரு இடத்தில் உட்கார்ந்து ஒருவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது அதெல்லாம் சோர்வடைந்து விடும். அந்த மூளையெல்லாம் அதை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு தான் கையை தட்டுறோம். ஆனால் நம்ம யாராவது தட்டுறங்களா? தட்டுறதில்லை. ஒருத்தவங்க ஓங்கி இந்த ஐயா நல்லா கை நல்லா தட்டுனார். அவரோட இல்லற வாழ்க்கை நீங்கள் வெளியே போகும்போது கேளுங்க, இன்ன வரைக்குமே நல்லா இருக்கு. இந்த கையை தட்டுறதுக்கு கூலி கேட்டுருக்கிறவங்க வாழ்க்கையெல்லாம் பாருங்கள், 40 வயசுலேயே கொடுத்துட்டு போயிருக்கு. நல்லா யோசிச்சு நீங்கள் வெளியே போனதுக்கப்புறம் கேட்டு எனக்கு சொல்லுங்கள். அப்போ கை தட்டுறதெல்லாம் அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தூக்கம் வரும்போது காதுக்கு இது பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா தூக்கம் தெளிஞ்சிடும். காதை மடல்களுக்கு பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா தூக்கம் தெளிஞ்சிடும். அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம இன்னும் ரெஃப்ரெஷ் ஆகிடுவோம். இன்னும் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், ஒரு நல்ல இடத்துக்கு போகிறோம், ஒன்றுமே இல்லை, அப்படி 2 கண்ணியை தேய்ச்சி கொண்டு போய் பாருங்கள், நம்ம ஃபேஸ் அப்படி பிரைட் ஆகிடும். ஆனால் நான் நிறைய வர்மா பாயிண்ட்ஸ்கள் எல்லாம் நம்ம உடம்புல இருக்குது, நம்ம அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது இல்லை. சரி, இந்த பாவகத்துக்கு வருவோம், இந்த ஜோதிடத்துக்கு வருவோம். 1ஆம் பாவகம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஏன் எடுத்த உடனே ஜோதிடம்னு பேசாமல் உங்களை நான் அப்படியே வெளியில் எல்லா மீட்டிங்லையுமே என்னோடய மீட்டிங் ஆகட்டும், என்னோடய கிளாஸ் ஆகட்டும், ஃப்ரீயாக ஜாலியாக தான் போகும். 1ஆம் பாவகங்கிறது பார்த்தீங்கன்னா ஜாதகன் பிறந்த உயிர், அவருடைய பேர் புகழ், அவருடைய அழகு, இதை குறிக்கக்கூடிய பாவகம் தான் எதுங்க?
தன்னிச்சையாக செயல்படக்கூடிய பாவகம் அது 1ஆம் பாவகம். இப்போ ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்துட்டாங்க, அவர் ரிஷப லக்னமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? என்னை மாதிரி நல்ல அழகான பொண்ணா இருக்குன்னு அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஜெயந்தி மேடம் யோசிக்கிறாங்க, மேடம் அழகான பொண்ணா இருக்குன்னு சொல்லுங்க, ஆனா உங்களை மாதிரி அழகான பொண்ணா இருக்குன்னு மேற்கோள் காட்டாதீங்க அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க. எனக்கு தெரியுது, மைண்ட் வச்சு கேட்குது, பரவாயில்ல. அப்போ அழகான தோற்றமுடையவங்களா இருப்பாங்க. இது அவங்களுடைய பேர் புகழ். அந்த அம்மாவா எந்த மீட்டிங்கில் போனாலும் பேசி பின்னி எடுப்பாங்க. இந்த பேர் புகழ் தன்னிச்சையாக வாழக்கூடியவர். இந்த 1ஆம் பாவகத்தை யாரையாவது சேர்ந்து வாழ்றாரு, அவரு தன்னிச்சையாக தான் வாழ்வார். 2ஆம் பாவகம் என்றால் அந்த ஜாதகர் அவருடைய பேச்சை வைத்து ஆரம்ப கல்வியை வைத்து அவரோட குடும்பத்துக்குள் மட்டுமே மிங்கிளாய் வாழ்வார். அம்மா அப்பா அண்ணன் தங்கி சகோதரன் அம்மாச்சி தாத்தா பாட்டா இப்படி அதுக்குள்ள மட்டுமே மிங்கிளாய் வாழ்வார். இந்த 3ஆம் பாவகம் எடுத்துட்டிங்கன்னா அவரோட முயற்சி. ஒவ்வொரு பாவகத்திற்கும் நம்ம ஒரு 5 வயது போட்டுக்குவோம். அப்போ 12 பாவகத்திற்கு 12×5 எவ்வளோங்க? 60. 60 தான் ஒரு ஜோதிடத்தில் நமக்கு ஆரம்பத்திலிருந்தே மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுட்காலம் எவ்வளோங்க? 60 தான். மீதி 40 வயது நம்ம விலங்கிடத்துலேருந்து வாங்கியிருக்கிறோம். அது ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது, நான் டைம் கிடைக்கும் போது கடைசியாக சொல்லிட்டு போகிறோம். மீதி 40 வயசு நமக்கு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு. அப்போது இந்த 60 வயது தான். அப்போது ஒவ்வொரு கட்டத்திற்கும் 5 வயது. அப்போ 5 வயதில் அவர் பேர் புகழ் அழகு தோற்றம் இதை பற்றி சொல்லலாம். 10 வயது 2ஆம் இடத்தை கடக்கும்போது எவ்வளோ வயதுங்க? 10 வயதில் என்ன பண்ணுறாரு? அவர் குடும்பத்தை சார்ந்து இருக்கிறது. எனக்கு கடைக்கு போனால் காசு வேணும். 2ஆம் இடம் காசு வந்துச்சுங்களா? பேச்சு நல்லா பேசலாம். என் பையன் 3ஆம் வகுப்பு எனக்கு ஃபஸ்ட்டு எங்கள் பேச்சு போட்டியில் நல்லா பேசினார். 2ஆம் இடம். 3ஆம் இடம் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா 15 வயது தைரியஸ்தானம். அங்கே தைரியம் மேலங்கி நிற்கிறதா 10வது வந்துடுறாரா? விடாமுயற்சி. நான் 11 12 படிக்கிறேன், நல்ல மார்க் எடுக்கணும், நானும் அவனை போல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடம் தான் 3ஆம் இடம். இளைய சகோதரன் சகோதரிகளோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய இடம். 4ஆம் இடம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 வயசு ஆகுதா, தாயோடைய சப்போர்ட். அதாவது 20 வயசு ஆகும்போது பார்த்தீங்கன்னா பசங்க பிள்ளைகளாகிட்ட அப்பாட்ட டைரெக்டாக பேச மாட்டாங்க இல்லைங்களா? ஒரு சில குடும்பத்தில் தான் அப்பாட்ட டைரெக்டாக பேசுவாங்க. எது எடுத்தாலும் அம்மா இன்னைக்கு ஸ்கூலில் 200 வேணும், வீட்டுக்காரர் சொல்லி வாங்கி கொடு. யார்கிட்ட? வீட்டுக்காரர் சொல்லி வாங்கி கொடு. அவர் எப்போ பார்த்தாலும் திருமூடி செய்யாத மாதிரி இருப்பார். ஒரு 200 கேட்கும் போது 70 கேள்வி கேட்குவார். என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னா அந்த தாயோடைய நாடுவார். 4ஆம் பாவம் 20 வயசு வரும்போது. 20 வயசு வரும்போது ஒரு இலக்கியத்துக்கு என்ன வேணும்னு தோணுங்க? என்ன வேணும்? மஞ்சள் தாவணம் வேணும், நல்ல ட்ரெஸ் வேணும், அந்த சுபஸ்தானம் நல்ல மேக்கப் பண்ணி சுகர் முன்னாடி ஸ்டைலாக நிற்கணும். இதெல்லாம் தோணுமா 20ல்? அந்த 25 வரும்போது சிம்மம் வீட்டுக்கு வர்றாரு. 5ஆம் பாவகம். 25ல் என்னங்க வரும் எல்லாத்துக்குமே பொதுவாக? 25ல் என்ன வருங்க? 20 தாண்டி 21ல் 5ஆம் வீட்டுக்கு அடியேறி வைக்கிறாரு. 25 வயசு வரைக்கும் இருக்கிறாரு. அந்த 21க்கு மேலே அவருக்கு இயற்கை என்ன வரும்? உங்களுக்கு வரும், எனக்கு வரும், எல்லாருக்குமே வந்துருக்கு. என்ன வரும்? வெரி குட், சூப்பர். யாருங்க வரும்? ஏன் காதல் வரும்? ஐயா நிறைய காதல் சிஸ்டர் வருங்க, கரெக்டாக சொல்லிட்டாரு. அப்போ அந்த 21லேருந்து 25 வரைக்கும் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவகம் விளையாட்டு துறையில் சாதிக்கணும், 2வது டிகிரி பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்க? காதல் பண்ணணும். காதல் வருதோ வரலையோ, தனுஷ் சொன்ன மாதிரி எங்களையெல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்க பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ண பார்க்கவாவது நின்று பிடிக்க வைக்கிற அளவுக்கு காதல் வரும். 25 வரைக்கும் 5ஆம் பாவகத்தில் 25 வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாரு. இப்போ நம்மளால் என்ன பண்ணுறாருங்க? எல்லாமே அவர் குடும்பத்துக்குள்ளேயே தன்னிச்சையாகவே செயல்படுறாரா? 25 வரைக்கும். 26 வரும்போது என்ன ஆகுது? அவர் பைக்குங்க கன்னி வீட்டுக்கு வர்றாரு, 6ஆம் வீடு. 25 to 30 வரைக்கும் எங்கே இருக்காருங்க? 6ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ அந்த 21 to 25க்குள்ளே காதலிச்சார் அல்லவா?
இப்போ 25 to 30 வரைக்கும் எங்கே இருப்பாருங்க? எத்தனாம் வீட்டில் இருப்பார்? என்ன ஏன் அப்படி எதிரி பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க? நல்லா சிரிச்சு தான் பாருங்கள. சாப்பாடு நல்லா தானே இருந்தது, நல்லா சிரிச்சு ஜாலியாக பாருங்க. 25 to 30க்குள்ளே எந்த பாவகத்தில் இருந்திருப்பாருங்க? 6ஆம் பாவகம். என்ன பாவகம்? நோய் நொடி, கடன், எதிரி, வம்பு வழக்கு, கோர்ட்டு, போலீஸ் கேஸு, துக்க துயர், இதெல்லாமே குறிக்கிறது 6ஆம் பாவகமா? ரணம், நோய், சத்ரு, எதிரி, வம்பு வழக்கு, பிரச்சனை 6ஆம் பாவகம். அப்போ இந்த 6ஆம் பாவகத்தை வந்து நம்ம ஆள் அடியெடுத்து வைக்கிறாரு. லவ் பண்ணாரு 5ஆம் பாவகத்தில். 6ஆம் பாவத்தை டச் பண்ணும்போது அங்கே என்ன வரும்? பிரச்சனை வருமா? ஆனியமா சரி, காதல் திருமணம் பண்ணிடுறாரு. அப்புறம் என்ன வரும்? கோர்ட்டு போலீஸ் கேஸ் விட்டுக்கணுமா? எதுக்கணும்? ரைட்டு. அங்கே லவ் ஃபெயிலியர் ஆயிடுறாரு. நோய், மனநோய் வந்துடுறதா? இல்லை தானே மருந்து குடிச்சிட்டு போய் நோய்க்காக படுத்துடுறாரா? என்ன வாழ்ந்தால் அவளுடன் தான், இல்லை என்றால் சாவேன் என்று என்ன பண்ணுறாருங்க? ஏதோ மருந்து மயக்கி குடிக்கிறாரா? அப்போ 6ஆம் பாவகத்தில், அதனால தான் நம்மளால் 6ஆம் பாவகத்தில் வந்து அத்தனை பிரச்சனையும் வச்சாங்க. கடன், ருணம். சரி இல்லைங்க, அப்படியே சக்ஸஸ் ஆகி கல்யாணம் பண்ணிட்டாலு அவனுக்கு லோன் போட்டு என்ன வாங்கணும்? 6ஆம் பாவகத்தில் கடனாவது வாங்கி தான் அவர் ஆஃபீஸ் பூர்த்தி பண்ணணும். அப்போ என்ன ஆகுது? இது அத்தனை மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களையும் எப்போ அவன் டச் பண்ணுறான்? 6ஆம் பாவகத்தில் அதிகரித்து வைக்கும் பொழுது தான். அதனால தாங்க 6ஆம் பாவகத்தில் கொண்டு கண்ணி வச்சாரு. யாருனால பிரச்சனை வரும்? கண்ணினால. அதில் தான் 6ஆம் பாவகம் கூட கண்ணி வச்சாரு. அதுதான் கண்ணி வீடு. இப்போ எல்லா ஆண் மகனுக்கும் பிரச்சனை வரைய ஆரம்பிக்கிறது அந்த வீடு. இப்போ நம்ம ஆள் 30 வயசு வரைக்கும் 6ஆம் பாவகம் வரைக்கும் தன்னிச்சையாகவே செயல்பட்டவர். இதுக்கு ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் போடுறாரு 7ஆம் பாவத்துக்கு போய். அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு தான் யாருங்க? ரைட்டு. மனைவி. கலைஞர் சொன்ன மாதிரி அது யார்? மனைவி. இது யார்? துணைவி. அப்படிங்கும்போது மனைவி துணைவியெல்லாம் நம்மளால் எப்போ ஜாயின் பண்ணுறாரு? 7ஆம் பாவகத்தில். நட்பு வட்டாரங்களால எப்போ கிடைக்கிறது? 30 வயசுக்கு மேலே. நண்பேண்டா, விடுறா நண்பா, நீ குடுற மருந்து குடுறா நண்பா, அவன் வந்து சேராது இல்லையா பார்க்கலாண்டா நண்பா அப்படின்னு நம்மளை சுற்றி உட்காந்து கூடுட்டு நம்மளைய மருந்து குடிச்சு வச்சவனை ஜீகத்தில் படிக்க வச்சுக்கூடிய பாவகம் மதிங்க 7ஆம் பாவகம் தான். நட்பு வட்டாரம். தூக்குற மட்டும் அவளை நைட் போய் தூக்குறோம்டா. எப்போ? 30 வயசு கடந்தோடனே அந்த தில்லு வந்துடுது. அந்தபடி பாவம் 7ஆம் பாவகம். கூட்டு தொழில் பாவகம் எது? 7 தான். இன்னைக்கு அது வரைக்கும் ஒருத்தருமே நம்ப மாட்டான். அவன் போய் ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவான். நண்பர்கள், நட்பு வட்டாரம், அல்லது நம்ம உச்சியோடைய அண்ணன் தம்பி, அவனுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப். அப்போ செயல்படக்கூடியது என்னது? 7ஆம் பாவகம். சமுதாய அந்தஸ்தில் நான் ஒரு எலெக்ஷன் நிற்கிறேன், ஒரு அரசியலுக்கு போகிறேன், ஒரு அரசாங்கம். எந்த பாவகம்? 7. அப்போ நம்மால் தன்னிச்சையாக வாழ வரைக்கும் 30 வயசு வரைக்கும் 6ஆம் பாவகத்தில் செயல்பட்டவர் இன்னொன்றை தாவி இன்னொன்றை இடத்துக்கு போய் வாழக்கூடிய பாவகங்க 7ஆம் பாவகம். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவகத்தில் மனைவியோட குடும்பத்தோடு நீக்கலாகி அவமானப்பட்டு, அச்சிரப்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு 35க்கு மேலே அவனுக்கு அதுவே பழகி போயிடும். மனைவி குடும்பத்துக்காரிகிட்ட உங்கள பிடிவாக இருப்பாலும் அவன் வரமாட்டப்போ. அது பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி இப்படி தான் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த கணவன் போய் அன்றாடு சாயந்தரமாக போய் மனைவியை கோபம் தீர்ந்துதா, இன்னைக்காவது வீட்டுக்கு வருவியா? வரமாட்டப்போ, இனிமேல் நான் ஊருக்கு சேர்ந்து வாழவே மாட்டேன், சரி போயிட்டு வர்றேன். அடுத்த நாள் போகிறாரு, கோபம் தீர்ந்துதா, சரி இன்னைக்காவது வீட்டுக்கு வருவியாம்மா? நான் தான் வரமாட்டேன்னு சொன்னல, எதை கொண்டு அடிப்பினது இல்லை, போடா, சரி போயிடுறாரு. அடுத்த நாள் போகிறாரு, இன்னைக்காவது கோபம் தீர்ந்துதா, வருவியான்னு கேட்குறாரு. அந்த மனைவியோடைய தம்பியார் மச்சனன் தானே, அவர் சொல்ல, நாங்கள் தான் நக்கம் அனுப்ப முடியாதுன்னு சொல்கிறோம்ல, போட கொலைக்கு வரமாட்டான், போய் வேறு கல்யாணம் பண்ணிட்டேன். அடுத்த நாள் போகிறாரு, ஏம்மா இன்னைக்காவது கோபம் தீர்ந்தா வருவியா? மாமியார் சொல்ல, என் பிள்ளை கூப்பிடாத, வரமாட்டாங்கிறது. அதுக்கு அடுத்த நாள் போகிறாரு, இன்னைக்காவது கோபம் தீர்ந்தா வருவியா? மாமனார் வேறு இருக்குங்க, வா சொல்லுங்க.
நாங்கள் தான் டெய்லி வந்தாலும் பொழைக்க வரமாட்டோம், ஆகாது போன்னு சொல்கிறோமல்ல. ஏன் நீ தினம் உனக்கு ஒரு வெக்கமான கூட்டுவனே எதுக்கு தினம் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த கணவன், அந்த பெண்ணுடைய கணவன் சொல்கிறாரு, என்ன சொல்லியிருப்பாரு, பேசி காய்ச்சி விடுங்கன்னு. இவ வரமாட்டாளான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் டெய்லி பேசிக்கிட்டேன். எங்க மனசு மாதிரி வர்றேன்னு சொல்லிடுவாளோ, இன்னைக்கு போய் சாயந்தரம் ஒரு ஃப்ரெண்ட்ஸுகளோட ஒரு பெக்கு போட்டு ஜாலியாக இருக்கலான்ட்டு இருக்கிற, அதுக்காக 6 மணிக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டா நான் விடிய வரையும் ஜாலியாக இருந்து வரமாட்டாளான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் ஒரு கம்ப்ளைண்ட் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் நான் கேட்டேன். நீங்கள் வச்சு பொழைக்கலான்னு கேட்குறான்னு நினச்சிங்களா? அப்படி கேட்டிருந்தா நீங்கள் முத நாள் சொன்னப்போ நான் வந்திருக்க மாட்டேன். எங்கே ஒரு 5-6 நாள் ஆனது மனசு மாதிரி வந்துருவாளோன்னு அது பயத்தில் தான் கேட்டேன். நீ சந்தோஷம், நீ வரமாட்டேன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நான் சந்தோஷமாக போயிட்டு வரேன் மாமாச்சு போனாங்க. அப்போது அந்த இல்லறத்துலேயும் எவ்வளோ ஒரு நகைச்சுவையான இடம் இருக்குது அப்படிங்களா? இந்த நகைச்சுவையான இல்லறம் அமைந்திருக்கணும்னா, ஒன்று லக்னாதிபதி புதன் வீடாக அமைந்திருக்க வேண்டும், அல்லது லக்னத்தில் புதன் இருக்க வேண்டும், அல்லது 7ஆம் வீட்டில் புதன் இருக்க வேண்டும். இந்த நகைச்சுவை இல்லைங்களா? 7ஆம் வீட்டு யார் இருக்கணும்? புதன் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அப்போ இந்த இந்த நகைச்சுவையான தன்மை கிடைக்கும். அப்போ பாருங்க, ஒரு மனைவி, நாங்கள் எல்லாரும் கதை கேட்க வரைக்கும் மனைவி மேலே அவளை பற்றுன்னு நினச்சோம். ஆனால் அவள் வரமாட்டாளான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். பரவாயில்லைங்களா? அதுதான் 7ஆம் பாவகம். அடுத்தது அந்த 8ஆம் பாவகம் தான் குடும்ப, மனைவியோட குடும்பத்தோட. இப்போ நான் சொன்ன மாமா நச்சனை எல்லாத்தையும் அசிங்கப்படுறது, கொண்டாடி கட்டிடு. 9ஆம் பாவகம் யாருங்க? மனைவிக்கு 7ஆம் இடம் 3, சகோதரனேட்டவளை அடி வாங்கிறது, அசிங்கப்படுறது, பஞ்சாயத்து பண்ணுறது. இது 10ஆம் பாவகம் மாமியார். இந்த பொண்ணு பொழைக்கலான்னு இருந்தாலும் இந்த மாமியார் ரூட் செய்ய விட மாட்டாங்க. எல்லாம் அப்படி இப்படி நீ அவரை உன் வழி கொண்டு வா, இல்லைன்னா வராத. 11ஆம் பாவகம் யாரு? 7க்கு எத்தனாம் இடம்? 11ஆம் பாவகம். 7க்கு 11, 5 அந்த குழந்தையும் சேர்த்து இந்த மனைவி கூட வச்சுப்பாங்க. 7ஆம் பாவகம். அப்போ பேசக்கூடாது, அதை சொல்லணும். 7க்கு 12ஆம் பாவகம் என்னது? 6. அப்போ இதில் அனைத்து வித பிரச்சனைகளையும் அந்த சந்திப்பார். அப்போ எந்த தொடர்பு வந்த பின்னாடி இந்த ஜாதக பிரச்சனை நம்மளுக்கு வந்தது? 7ஆம் பாவகம். அப்படிப்பட்ட 7ஆம் பாவகத்தை பற்றி பேசுகிறதவ இப்போ நான் இன்ன வரைக்கும் பேசுனது எல்லாமே அறிமுக உரை தான். கடவுளை இன்ன வரைக்கும் பேசுறது எல்லாமே அறிமுக உரை தான். வடிவேல் சொன்ன மாதிரி முதல்ல இருந்து வரப்போகிற 7ஆம் பாவகம் மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு கேட்பாங்க. உனக்கு எவ்வளோடா கொடுக்கணும்? 2000 ரூபா. உனக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 2000. திருப்பி ரிவர்ஸ் பண்ணுவீங்க. ஆனால் மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு மாதிரி அப்படிப்பட்ட 7ஆம் பாவகத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். பேசிக்கலாமா? யூடியூப்பில் முடிச்சுக்கலாமா? இல்லை முடிச்சுக்கலாங்கிறவங்க டயர்டாக மேலே வேண்டாம், லைட்டை மட்டும் இப்படி காது கட்ட கையை கொடுத்துவேன் அப்படின்னு நாட்டுக்கு அவங்க ஒரு வணக்கத்தை போட்டு நன்றி தெரிவிச்சுட்டு, ஜோதிட ஆராய்ச்சி அறிவுரைக்கு ஒரு நல்ல ஒரு நன்றி தெரிவிச்சுட்டு அப்படி தீர்ப்பு தான் வெளியே வந்துடுறது. நம்ம எப்படா முடிச்சு அந்த 10 கடை கட்டி கரூர்லேருந்து போட்டு வாங்கிட்டு கழுத்து அரிசிட்டு இருக்குது. இப்போ தான் ஐயா அருமையான உணவு கொடுத்தாரு, நல்ல மைல்டான தூக்கம் வருது. சில பேர் தூங்குவாங்க லைட்டாக மைல்டாக. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, என்னப்பா தூங்கிட்டு இருக்கிறீங்க? இல்லை ஸ்லீப்பிங் தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி யாராவது தியானம் பண்ணிடாதீங்க. சரி, அப்படிப்பட்ட 7ஆம் பாவகத்தில் நீங்கள் எதுவுமே வேணாங்க. ஒரு ஜாதகத்தை பிரித்தவுடன் செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் இடையில் குறைந்தபட்சம் 3 கட்டம், அதிகபட்சம் 5 கட்டத்திற்குள். செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் இடையில் குறைந்தபட்சம் 3 கட்டம், அதிகபட்சம் 5 கட்டத்திற்குள் ராகுவோ கேதுவோ சனியோ சூரியனோ இருந்தால் நிச்சயமாக அது பிரிவினை ஜாதகம்தான். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்காது, பிரிஞ்சே தீர்வார்கள். அப்போ நிறைய பேர் சொல்லலாம், கன்னி வீட்டிலேயே எனக்கு செவ்வாய் சுக்கிரன் ராகு இருக்காருங்க,
அப்போ எனக்கு கட்டணம் 5 வருஷத்துலேயே முடிஞ்சிருக்கு. டைவர்ஸ் தான் இதுதான். ஒரே கட்டத்துக்குள் இத்தனை பேர் இருக்காரு, துலாம் வீட்டில் இவ்வளவு இருக்காங்க, அவ்வளோதான். அப்போ இது ஒரு சிம்பிளான வேர்டு. இதுக்கு இன்னும் நீங்கள் ஊர்ஜிதமாக சொல்லலாம் அப்படின்னா, அவங்க வரக்கூடிய காலகட்டத்தில் செவ்வா திசையோ, செவ்வா புத்தியோ, செவ்வா அந்தரமோ, அல்லது சுக்கர திசையோ, சுக்கர புத்தியோ, சுக்கர அந்தரமோ, அல்லது இந்த 7 கட்டத்துக்குள் ராகுவோ, சூரியனோ, கேதுவோ எது அவர்களுடைய தொடர்பு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள், அந்த தசாபுத்தி காலம் ஓடிக்கொண்டிருக்கும். அப்போ நம்ம நோட்டை பிரித்ததே சொல்லலாம். அந்த தசாபுத்தியும் இன்னும் பக்காவாக பார்த்தீங்கன்னா 6 குடையவனாவோ 8 குடையவனாவோ ஓடிக்கொண்டிருக்கு. நோட்டை பிரித்த உடனே நம்ம சொல்லலாம், கணவன் மனைவி பிரச்சனையா, பிரிவினையா, கோர்ட்டுக்கு போயிட்டு இங்கே வந்திருக்கிறியா, இல்லை கோர்ட்டுக்கு போகிறதுக்காக இங்கே வந்திருக்கிறியா, அடிக்கலாம். கேட்கலாமா? பக்காவாக சொல்லாங்களா? இது சூட்சமம். சரி, ரைட்டு. சுக்கிரன் ராகுவுடன் இணைந்திருக்கிறார் அப்படின்னா, ஒரு வடிவேல் கதை சொன்ன மாதிரி, சற்றை சாத்திட்டு அவன் அப்படியே ஓடனா அவன் என்னிலிருந்து நமக்கு அடிமை. அவன் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளை தேடி வந்தான்னா இன்னிலிருந்து நாம அவனுக்கு அடிமை சொல்கிறாரா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சுக்கிரன் ராகு காம்பினேஷனில் எந்த ஒரு பெண் உங்களுக்கு மனைவியை அமர்ந்துட்டாலும் சரி, இனிமேல் ஐயா நீங்கள் இனிமேல் கல்யாணம் பண்ணனாலும் சரி, சரியா என்ன பண்ண, சுக்கிரன் ராகு காம்பினேஷன் வந்தா பேசாமல் அந்த மனைவிக்கு மேக்கப் பொருளை வாங்கி கொடுத்துட்டு, வாய்க்கு விஷயம் வாங்கி கொடுத்துட்டு, சரிம்மா சாரிம்மா, இந்த 2 மட்டும் தான் நீங்கள் சொல்லிட்டு போகணும். எப்படிங்க? சரிம்மா, ஏங்க இன்னைக்கு சினிமா போகலாங்க, சரிம்மா. ஏங்க உங்கள் கால் என்னால் பட்டிருக்கு, சாரிம்மா. ஏங்க இன்னைக்கு கடையில் டிஃபன் வாங்கிட்டு வந்துருங்க, சரிம்மா. நீங்கள் தண்ணி எடுத்து வைக்கலையே இன்னும், சாரிம்மா. இந்த 2 மட்டும் இருந்தால் நீங்கள் சொல்லிட்டு வரணும். சுக்கிரன் வந்து யாரோட தொடர்பில் இருந்தால், ராகுவோட தொடர்பில் இருந்தால் இந்த 2 விஷயம் மட்டும்தான் சொல்லிட்டு வரணும். கேமராக்காரர் பார்த்தீங்கன்னா நான் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா தீராத தலைவலியில் இருக்கிற மாதிரி இருந்தார். இப்போ தான் கொஞ்சம் சிரிக்கிறார். நான் கூட யோசிச்சேன், அவர் அப்படியே இருக்கிறார், ஒரு வேறு என்ன ராசியாக இருக்குன்னு ரொம்ப யோசித்தேன். இப்போ நம்ம கரண்டு போன விஷயம் கூட யாராவது கண்டுபிடிச்சிங்களா ஏன் போச்சுன்னு தெரியல. வந்தார் முரளி ஐயா வந்து வடவாய்க்கோடு போட்டார், சாப்பிட்டார், பேசணும் கேட்டான். நேற்று வரைக்கும் செவ்வாய் கரண்டுக்கு அதிபதி யாருங்க, எலக்ட்ரிஷன் ஈபி மின்சாரத்துக்கு அதிபதி யாரு, செவ்வாய். அவர் எங்கே இருந்தார், 11ல் ஆட்சி பெற்ற சனியோடு இருந்தார். நானா நீயான் வில் பவரில் செய்கிற செவ்வாயும் சனியும் ஜென்ம பகை, 2 பேர் வில் பவரில் இருந்தாங்க. இப்போ அவர் எங்கே வந்துட்டார், இன்னைக்கு காலையில் குருவோட வீட்டுக்கு காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாகிய மீனத்துக்கு வந்துட்டார், விரயஸ்தானத்துக்கு மறைஞ்சு விரயமாகி அங்கே உட்காந்துருக்காரு. அப்போ அவர் நமக்கு அடிக்கடி மறைஞ்சு போயிடுவாரா மக்களுக்கு? அதனால யூபிஎஸ் ஜெனரேட்டருங்கிற விரை செலவை மின்சாரத்துக்காக செய்ய வேண்டிய சூழல் வந்துருமா? ஒவ்வொருத்தரும் எவ்வளோ வேர்விகளை சிந்தனைங்க வந்துருமா? இப்போ நம்ம அந்த ஜெயந்தி மேடம் நல்லா மேக்கப் போட்டு வந்தாங்க, சுக்கரன் செவ்வாய் விரைஸ்தானத்துக்கு வந்து மேக்கப்பெல்லாம் கலைஞ்சு விரையும் ஆயிடுச்சா? இப்போ நம்ம எல்லாம் நல்ல சிறப்பாக பேசலான்னு வந்தோம். புதன் அது பேச முடியாமல் பேச்ச பிடுங்கிட்டாரா? அங்கவே கூடவே இருக்கிற ராகு பிரம்மாண்டம், இந்த அம்மா வந்துச்சுன்னா மைக்கு பிடிச்ச விடாதுன்னு ராகு எனக்கு கரண்டை கொடுத்துட்டாரா? இன்னைக்கு மீன வீட்டில் யாரெல்லாம் சேர்ந்துருக்கிறாரு, செவ்வாய் புதன் சுக்கிரன் ராகு. ஒரு கூட்டத்தை கலைக்கணும்னா ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது இப்படி இடையில கொடுக்கறது, அவங்களுடைய கான்சன்ட்ரேஷனால எதில் மாறுங்க, அந்த கூட்டு போயிடுது, அந்த கிஃப்ட்டு ஏதாவது கொடுத்து கிஃப்ட்டுக்கு போயிடுது. இதுதான் நம்மளுக்கு பண்ணுற பெரிய தப்பை. ஏதாவது கொண்டாந்து இடையில நீட்டிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது என்ன பண்ணிடுவாங்களுங்க. அப்போ செவ்வாய் இன்னைக்கு காலையில் 12ஆம் வீட்டுக்கு மீன வீட்டுக்கு வந்தார், விரயத்தை பண்ணிட்டாரு, மறைமுகமாக மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டாரு, மின்சாரத்துக்காக விரைய செலவு பண்ணுங்க அப்படிங்கிறத கொண்டு வந்து. இப்போ ஜோதிடம் எவ்வளோ மின்கலாது பார்த்தீங்களா? ஏன் இவர் கரண்ட் கட் ஆகிட்டே இருக்காருன்னு நான் மொபைல் எடுத்து பிரசனம் போட்டு பார்த்தேன். அப்போ அது சரியாக போச்சுங்களா? இதுதான் விஷயம். இப்போ ஏன் நான் பேசும்போது கரண்ட் வந்துருச்சு, நான் பரணி நட்சத்திரம் சுக்கிரன் இன்னைக்கு செவ்வாயோட கூடி இருக்கிறாரு. அடையதே நான் பேசுகிற வரைக்காவது கொஞ்சம் விட்றா செவ்வாய் அப்படின்னு கொஞ்சம் கேட்டுருக்கனால என்ன பண்ணிட்டாருங்க, கரண்ட்டை கொஞ்சம் விட்டுட்டாரு. முடிஞ்சா இவ்வளோதான் விஷயம். சரி, அப்போது இந்த 7ஆம் பாவகத்துக்குள்ளே வருவோம். அதே போல்
ஏழாம் இடத்தில் சூரியன் இருந்தால், ஏழாம் இடத்தில் சூரியன் இருந்தாலும் சரி, ஏழாம் பாவக அதிபதி சூரியன் சாரம் பெற்றிருந்தாலும் சரி, ஏழாம் பாவகம் சூரியன் வீடாக வந்தாலும் சரி, அவருக்கு லேட் மேரேஜ் தான். அப்படியே அவர் கல்யாணம் பண்ணிட்டாலு முதல் தாரத்தோட 100% இருக்க முடியாது. நீங்க அடிச்சு சொல்லலாம். யாரும் அடிச்சு ஜாதகம் பார்க்க வந்தவங்க அடிச்சல, நீங்க வார்த்தையை அடிச்சு சொல்லணும். நீங்க ஒரு விஷயம், ஜோதிடர்கள் வந்து நான் ஏன் இடையிடையே உங்களை பேசி ஃப்ளோவா கொண்டு போறேன்னா தூக்கம் நேரம். நீங்க வந்து ஜாதகம் கேட்க வர்றவங்கள நான் நிறைய மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறேன். அவன் வண்டி எடுத்துட்டு கல்யாணத்தை பற்றி கேட்கணும்னா 60 வருவான், தாய் தட்டர் கூட்டிகிட்டு வண்டியில் 70 வருவான், 80 வருவான், 100 வருவான். நீங்க ஜாதகம் சொல்றேன்னு சொல்லி டேபிள் அடிச்சு அவனை 108 போக வச்சிடாதீங்க. அந்த மாதிரி ஜாதகத்தை சொல்லிடக்கூடாது. விஷயத்த அழகா மெதுவாக கன்வே பண்ணுங்க. விபத்தே நடக்கும், கைகாலே ஒடிக்கும் அப்படின்னா கூட எப்படி சொல்லணுங்க, வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க, நேரம் சரியில்லை, கவனமா இருக்கணும். அந்த வார்த்தையை நம்ம ஜாதகம் முடிக்கிறதுக்குள்ள 2-3 முறை சொல்லிடணும். அப்போ அந்த வண்டி வாகனத்தில் அவர் அடிபட்டாலும் நம்ம ஜோதிடர் பேர் உண்டு, அடிபடலினாலும் பேர் உண்டு. அம்மா ஒரு லாரி வந்துச்சுங்கம்மா, அப்படி ஒரு சிங்கிள் ஒரு சும்மா ஜஸ்ட் செகண்டில் காப்பாற்றிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நான் அந்த கவனமாக போகலைன்னா லாரியில் அடிபட்டுருப்புமா சொல்லுவாங்களா? இப்போ ஜோதிடருக்கு என்ன பெருமை உண்டு. லைவ் வேறு போயிட்டு இருக்குது. எத்தனை பேருங்க என்ன சொல்கிறாங்களே தெரியல சொல்லிட்டாங்க. அப்போ வண்டி வாகனத்தில் வந்து அடிபட்டுட்டாலும் என்ன சொல்லுவாங்க, அந்த அம்மா சொன்னாங்க கொஞ்சம் கவனமாக இருந்தாங்க, நான் தான் கொஞ்சம் அசால்ட்டாக போயிட்டேன். இப்போ 2 விஷயத்துக்கும் நம்மளது கவர் ஆயிடுச்சுங்களா? அதை விட்டு போட்டு ஏய் லாரி வரு கவனம், கை கால் உடையும்டா, நீ கங்கா ஆஸ்பத்திரியில் போய் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி வரும். அவன் லாரி கரெக்டாக தான் வரும். ஜாதகம் பார்த்துட்டு முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது என்ன பண்ணுங்க, லாரி கரெக்டாக தான் வரும். இந்த நாம வேற இங்கே உள்ள தட்டி விட்டுருக்குறோமல்ல, லாரி அடிச்சிருமான்னு கொண்டு அடிச்சிருவோம், முடிஞ்சு போச்சா? அப்போ நம்ம எண்ணத்தை ஜோதிடர்கள் வந்து நாம் எதை விதைக்கிறோமோ அதுவே அவர்களுக்கு அறுவடையாக மாறும். ஜோதிடர்கள் வந்து நல்ல எண்ணத்தை நல்ல சிந்தனையை விதைத்து அனுப்ப வேண்டும். அப்போ நம்ம எல்லாமே நீ குடும்பம் பிறந்ததுலேருந்து இப்படி தான், வாழ்ந்ததுலேருந்து இப்படி தான், அது நீ இப்படி தான் இருந்திருப்ப, அப்படி நீ இனிமேல் இப்படி தான் இருப்ப, தசா புத்தி போட்டு எல்லாம் 1 மணி நேரம் சொல்லுவோம். கடைசியில் கேட்பாங்க ஒரே ஒரு கேள்வி, சரி அதெல்லாம் போட்டுங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான், இனிமேல் இதெல்லாம் வரும்னு சொல்லி இருக்கிறீங்க, எச்சரிக்கை இருக்கொண்டு கோவில் குளம் போக சொல்லிக்கிறீங்க, கரெக்டு தானுங்க, சரி இதெல்லாம் போட்டுங்க, இனிமேல் எனக்கு எப்படிங்க இருக்கு, நமக்கு எப்படி இருக்கப்போ? 1 மணி நேரம் உட்காந்து ஜாதகம் சொன்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3ஐயும் சொல்லி ஒரு சாட்டு முடிச்சிருப்பேன். ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃபியூச்சர் 3ஐயும் சொல்லி முடிச்சிருப்பேன். ஆனால் கடைசி ஒரு கேள்வி கேட்பாங்க பாருங்க அந்த கிளைண்டு, அதுங்க அதெல்லாம் போட்டுங்க, எல்லாம் சொன்னீங்க, வாஸ்து இந்த கரெக்டு தான், இனிமேல் எனக்கு எப்படி இருக்கு, இனிமேல் நான் தண்ணி குடிச்சிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு முதல்ல பார்த்துக்கிறேன், இனிமேல் எனக்கு எப்படி இருக்குன்னு நான் முதல் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் பல்ஸ் ரேட் அதிகமாகத்தாம இருக்குது, சரி கிளம்புங்க அப்படி, அந்த மாதிரி ஜோதிடம் கேட்குறவங்களும் வருவாங்க. சரிங்களா? அப்போ இந்த உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்தால் கணவன்மார்களுடைய மனைவி ஜாதகம் அப்படியே ரெக்கார்டாக மேலே போயிட்டு இருக்கு. சுக்கிரன் ராகுவோட ஏதாவது தொடர்பு கொண்டிருக்கிறாரா, அப்படி இருந்தால் சரிமாங்கிறதோட முடிச்சுக்கணும். சரி, 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்தாலோ அல்லது 7ஆம் வீடு சந்திர வீடாக வந்தாலோ அல்லது 7ஆம் பாவகம் சந்திரனுடைய சாரத்தை பெற்றிருந்தாலோ, இப்போதான் உங்களுக்கு மகிழ்ச்சியான நியூஸ், மனைவி உங்களுக்கு அடிமை, ஒரு தாய் மாதிரி உங்களை பார்த்துக்குவாங்க. அப்படியே ஒரு வேலையும் இருக்காது. வெள்ளை வயிற்று சட்டையை எடுத்து போட்டு அந்த தாம் பைக் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து, ஏய் தண்ணி கொண்டு வா, நான் கொண்டு வர்றேங்க, ஏய் சட்டையை அயன் பண்ணியா பண்ணுறேங்க. அப்படிப்பட்ட மனைவி அமையறதுக்கு என்ன பண்ணணும், டைம் ஆச்சு போகலாங்களா? அப்படிப்பட்ட மனைவி அமையறதுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் இடையில பேசுறதுல கட் பண்ணிடுங்க. யூடியூப் தர்ற லைவா
அட இறைவா நம சிவாயா. அப்போ என்ன பண்ணும், அந்த சந்திரன் அமர்ந்துட்டா அப்படின்னா மனைவி உங்களுக்கு அடிமை தாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவகத்துடன் புதன் தொடர்பு கொண்டிருந்தால், 7ஆம் வீட்டு அதிபதி புதனாக இருந்தாலோ, 7ஆம் வீட்டு அதிபதி புதனுடைய சாரம் பெற்றிருந்தாலோ, 7ஆம் வீட்டில் புதன் இருந்தாலோ, நீங்கள் எங்கே போய் எங்கே வந்தாலும் உங்கள் மேல் காதலுடைய மனைவி தான் உங்களுக்கு கிடைப்பாங்க. 7ஆம் வீட்டில் புதன் இருந்தால் நீங்கள் என்னது இன்னொரு வண்டி ஓட்டிட்டு வந்தீங்கனாலும் வீட்டுக்கு வந்தது உங்கள் மனைவி என்ன பண்ணுவாங்க, எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டார், அவருக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும், அவர் எங்கே போய் பிடிச்சிட்டு வந்தாரோ இந்த அம்மாவுக்கு தெரியாது, நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படின்னு கணவன் மேலே எப்பொழுதும் அந்த பாசப்பற்று இருந்து கொண்டே இருக்கும். 7ஆம் வீடு புதனுடைய இதாக இருந்துட்டா சரிங்க. 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் சாரம் பெற்றுட்டாலோ எல்லா ஆண்களுடைய மனசுல மூஞ்சிலும் ஒரு கலவரம் தெரியுது. உங்கள் மிலிட்ரியோட குடும்பம் நடத்தணும். எப்படி நல்ல மேச வீடுங்க. இப்போ எங்கள் வீட்டுக்காரெல்லாம் எப்படி யாரோட குடும்பம் நடத்தணும் இப்போவே தெரியுதுமா, நீ மிலிட்ரி தானே. உங்கள் வீட்டுக்காரெல்லாம் எவ்வளோ பாவம் செஞ்சாரோ உன்னையெல்லாம் கட்டிக்கிறதுக்கு அப்படின்னு கேங்க. அப்போ ஏய் இந்த வாழைப்பழத்தை எடுத்தியா அந்த இடத்துல வை, பைப்பை ஆஃப் பண்ணியா அப்படியே ஆஃப் பண்ணி இருக்கணும், இந்த சீப் எடுத்தியா அது அந்த இடத்துல தான் இருக்கணும். மிலிட்ரி ஏய் எத்தனை மணிக்கு வர்றேன்னு எனக்கு ஃபோன் பண்ணேன், 10:05. இப்போ மணி என்னாச்சு 10:10. ஏன் 5 நிமிஷம் லேட்டு? மிலிட்ரி கரெக்டாக வந்து அட்டனன்ஸ் போடணும் அல்லவா? இப்போ 7ஆம் பாகத்தில் செவ்வாய் அமர்ந்துட்டா மிலிட்ரி வாழ்க்கை. அந்த 7ஆம் பாகத்தில் செவ்வாய் அமர்ந்த மனைவியோட வாழ்றது ஒன்று, இவன் டைரெக்டாக போய் மிலிட்ரி இராணுவத்தில் சேர்ந்துறது ஒன்று. அந்த மாதிரி பாவகம் 7ஆம் பாவகம். சரி, அதே 7ஆம் பாகவத்தில் ராகுவோ கேதுவோ அமர்ந்துட்டால், இது ரெண்டுக்குமே ஒரே பொருள் தான். ராகு அமர்ந்துட்டுன்னு வச்சுக்காங்களேன், ராகு யாரு? சயன அயன போகக்காரன். மனைவியால் அனைத்து சுகமும் கிடைக்கும், ஆனால் விரட்டி விரட்டி அடிக்க உழுகு. ராகு நல்லா கொடுப்பாரு, அப்புறம் தண்ணி தெளிச்சு அடிப்பார் இல்லைங்களா, அடிக்க உழுகு. இதே 7ஆம் பாகத்தில் கேது அமர்ந்துட்டான், அவன் வாழ்க்கை எப்படிங்க இருக்கு? அரகர சங்கர சிவ சிவ சங்கர சிவ சிவ சங்கர சாம்ப சிவம். என்ன பண்ணுவான்? இவன் மனைவிக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு லட்டு ஜிலேபி வாங்கிட்டு இன்னைக்கு போய் மனைவி வந்து எப்படி நம்ம உற்சாகப்படுத்திடணுன்ட்டு வீட்டுக்கு வருவான். இவன் மனைவி என்ன பண்ணுவா, சாம்பிராணி தூபக்காலெல்லாம் போட்டு மணி அடிச்சுட்டு, ஏங்க இன்னைக்கு வந்து பிரதோஷம், அப்போ எனக்கு தோஷம்தான். கணவன் என்ன பண்ணுவான், அப்போ நான் வாங்கிட்டு வந்து மல்லிகைப்பூவெல்லாம் எனக்கு தோஷம்தான். இவங்க மணி அடிச்சுட்டு உட்காந்துருப்பா. சரி இதெல்லாம் பிரதோஷமா, சரி இந்த தோஷம் முடியிட்டு, பிற தோஷம் அல்லடி, இது என்னுடைய தோஷம், நீ பிறரோட தோஷம் அல்ல அப்படின்ட்டு என்ன பண்ணுவார், நொந்து நூடுல்ஸ் ஆகி எங்க சிவன் கோயிலுக்கு போகணுங்க, சரி ரைட்டு போயிட்டு வருவோம். படுக்கை இல்லறதுக்கு வருவார், படுக்கை அறையில் வந்து சரி இப்போவாவது இந்த மல்லிகைப்பூ லட்டெல்லாம் கொடுத்து கொஞ்சம் நம்ம பேச நினைக்கிறதால பேசி கொஞ்சம் சந்தோஷமா இருப்போன்னா, இவன் வந்து கிட்ட பக்கத்தில் உட்காந்துட்டே சொல்லுவாள், ஏங்க இந்த பிரதோஷத்திலிருந்து தேய்பிரி சங்கடகர சதுர்த்தி வரைக்கும் நான் விரதம் இருக்கிறேன்னு சொல்லி வேண்டிட்டு வந்திருக்கிறேன். அந்த படுக்கை அறையில் கூட ஆன்மீகத்தை பேசக்கூடிய விஷயம் 7ஆம் இடத்துல யார் இருந்தால் நடக்குங்க, ஏது இருந்தால் நடக்கும். முடிஞ்சு போச்சுங்களா? ஞானக்காரங்க இல்லைங்க, அவன் வந்து பெரிய வந்து என்ன சொல்றது விரக்திக்காரங்க. ஞானம் எப்பொழுது வரும்? எல்லாருமே கேது ஞானக்காரங்கன்னு சொல்றீங்க. எப்போ வரும்? மனைவியால் நொந்து மக்களால் வெந்து சொத்து சுகத்தை எல்லாம் இழந்து சொர்க்கமான வாழ்க்கையெல்லாம் இழந்து, டே சாமி என்னை விட்டா போதுண்டா, இந்த கோவணத்தோடு ஒரு சோறும் எங்கேயாவது ஒரு கோயில் குளத்தையும் படுத்து கிடக்கிறண்டாங்க போது அவனுக்கு இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, எதுவுமே வேண்டாடான்னு தூக்கி போடும் பொழுது ஞானம் வரும். அதுக்கு பேர் தான் ஞானம். எல்லாத்தையும் இழந்ததான் என்ன வருங்க, ஞானம் வரும். ஞானக்காரங்கன்னு 7 கேது இருந்தா ஞானக்காரங்க இப்போ மல்லிகைப்பூ லட்டு அல்வா வாய்க்கு வரும்போது ஞானமோடு ஓகே சொல்லியிருக்கணுமில்ல, விரதம் அப்படி இப்படி கூடாதுல்ல. அப்புறம் இந்த கேது என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா,
ஆன்மீகம் மட்டும் இல்லை. இந்த பார்வதி மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்கிற வச்சுக்கோ, வைக்கலாம். பெண் அதுக்கு அவசரம்னு துணி வைக்கணும், வேலை இருக்குது. அங்கே என்னத்தை கொடுக்குறாரு? ஏழுக்கு விரக்தி. இப்போதானே சொன்னேன், நாணம் முடிகிற ஸ்டேஜ் தான் நாணம். விரக்தி. இந்த லட்டு ஜிலேபி வாங்கிட்டு வந்திருக்கிற ஸ்வீட் காரம் சாப்பிடலாம், அது அங்கே போடுங்க கிடக்கட்டும், அப்புறம் எடுத்து சாப்பிடலாம். அந்த விரக்தி, அந்த உடன்பாடு இருக்காது. இதே நம்ம புதன்கிட்ட ஒரு 10 பைசாக்கு முறுக்கு வாங்கி கொண்டு கொடுத்துருங்களேன். ஐயோ, என் கணவர் முறுக்கு வாங்கிட்டு வந்துட்டாரு, என் தங்கம் முறுக்கு வாங்கிட்டு வந்துருச்சு, என் செல்லம் முறுக்கு வாங்கிட்டு வந்துருச்சு. அக்கா பக்கத்துல எல்லாம் எங்கள் வீட்டுக்காரரு நேற்று போயிட்டு முறுக்கு வாங்கிட்டு வந்தாருங்கக்கா, எனக்கு என்னை ஞாபகமாக வச்சு அப்படிங்க. இதே புதன். அப்போ இந்த கேதுக்கு என்னத்தை வாங்கி வந்து கொடுத்தாலும் என்ன ஆகுதுங்க? அவ்வளோ விரக்தி அல்லது ஆன்மீக பற்று இதுலையே போயிடும். இப்போ நான் 9 கிரகத்தையும் கவர் பண்ணிட்டுமா? இப்போ 7 மாந்தி இருக்குதுங்க. 10வது ஒரு கிரகம் சனி பகவான். சனி பகவான் 7ல் இருந்தால் புலிப்பாணி பாடலையே பாடிட்டாரு. அவருக்கு இருதார யோகம். என்னதான் நான் ஒரு கொண்டாட்டியோட இருக்கிறேன்னு சத்தியமே வந்தனால இன்னொரு குடும்ப சைடில் எங்கேயாவது ஓடிக்கிட்டு இருக்கு. 7ல் சனி இருந்தால் இதுதான் பிரச்சனை. அப்போ 7 மாந்தி இருந்துன்னு வச்சுக்காங்களே, அந்த மனைவி திருமணத்திற்கு பின்னாடி குழந்தையும் பெற்றுக்க முடியாது, அடுத்து அவளுடைய நிலையும் வராது, ஒரு பிரேத மாதிரி செயல்படுவார். 7 மாந்தி இருந்தால் ஒரு பிரேத மாதிரி செயல்படுவார். இதற்கு ஒரே ஒரு பரிகாரம் இதுக்கு மட்டும் சொல்லிடுறேன். அநாத பிரேதத்தை அடக்கம் செய்யக்கூடிய செலவை நீங்கள் செய்தால் அந்த 7ல் மாந்தி இருக்கக்கூடிய அந்த பிரேத காரியத்துக்கு செய்யும் பொழுது அந்த 7ல் மாந்தி தோஷம் விலகி அற்புதமாக ஆக்டிவேட் ஆகிடுவாங்க. சரிங்களா? இதுதான். இப்போ 7ஆம் பாவகத்தை பற்றி இன்னும் நிறைய பேசலாம். ஆனால் நேரம் நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கேமராக்காரர் கொட்டாய் விடுறது பார்த்தாவே தெரியுது. அதனால் இந்த 7ஆம் பாவகத்துக்கும் லக்னத்திற்கும் தொடர்புகள் பற்றியும் 7ஆம் பாவகத்தில் கிரகங்கள் அமர்ந்ததை பற்றியும் உங்களுக்கு நான் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன். விரிவாக மீண்டும் ஒரு பதிவில் எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டதை மீண்டும் தொடர்வோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்திற்கும் மற்றும் இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் பாலசுப்ரமணிய ஐயா எனக்கும் அவரும் ஒரு நல்ல நண்பர் தான். யூடியூப்பில் சந்திச்சிருக்கோம், ஆனால் நேரில் இப்போது 1 or 2 டைம்ஸ் தான் பார்த்துருக்கேன். அந்த இங்கே வந்திருக்கக்கூடிய எனது ஜோதிட தந்தை அனைவருக்கும் நான் நல்லா பேசினேன் அப்படின்னு சொல்ல முடியாது, நீங்கள் நல்லா கேட்டதுனால நான் நல்லா பேசினேன். ஆகையால் இந்த வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி, இந்த வாய்மொழி கேட்ட எனது அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் அன்புமிக்க பரணி எஸ் மீனா ஜோதிடர் ஃப்ரம் கரூர். நன்றி, வணக்கம். எல்லாம் நிறைவாகட்டும் ஐயா சொன்ன மாதிரி. நன்றி. ரொம்ப சிறப்பான முறையில் அழகாக அற்புதமாக 7ஆம் பாவகத்தையும் அதனுடைய சூட்சமத்தையும் பிரிவினையும் நமது வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு உத்வேகத்தையும் சிறப்பான முறையில் அற்புதமான முறையில் சிறப்புரையாற்றிய பரணி மீனா மேடம் அவர்களுக்கு இந்த மாதாந்திர கூட்டத்தின் தலைமை தாங்கி சிறப்பான முறையில் வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பண்டிட் பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போற்றி சந்தனமாலை அணிவித்து நம்முடைய மகரிஷிக்கு முதல் முறையாக வருகை புரிந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வழக்கம் எப்பயுமே மகரிஷினாவே அது கிரீடம் கொடுத்து அழகு பார்க்கறதுல நம்பர் 1 மகரிஷி தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அந்த வகையில் முதல் முறையாக வருகை புரிந்திருக்கக்கூடிய பரணி மீனா மேடம் அவர்களுக்கும் இப்பொழுது நம்முடைய கிரீடம் வைத்து சிறப்பு செய்ய இருக்கின்றது என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நம்முடைய பண்டிட் பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் மணிமொழியை செய்யா நானே வந்துடுறேன்.
மணிமுருகேச ஐயா அவர்களுக்கு ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையுடைய ராஜா சங்கரையுடைய பொறுப்பை ஏற்று சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஐயா கொஞ்சம் வெளியே கிளம்பினால நம்முடைய நிர்வாகக் குழுவினுடைய இணைச் செயலாளர் மணிமுருகேச ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பரணி மீனா மேடம் அவர்கள் பொன்னாடி போட்டி சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள். மகிழ்ச்சி. அடுத்தபடியாக மேடம் அவர்கள் ரொம்ப அற்புதமான முறையில் சிறப்பு செய்தார்கள். அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது மலேசியாவில் இருந்து வருகை புரிந்திருக்கிறாங்க சாந்தகுமாரி மேடம் அவர்கள். என்னுடைய